வணக்கம். பிறரை மகிழ்விக்க கோமாளி வேடம் போடுபவனைப் போல கடவுள் என்ற பேராற்றலானது சமய மதங்களின் வழியாக தன் நிலையை விடுத்து தாழ்த்தி கொண்டு பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அனாதி பேராற்றலானது இந்த உயிர்கள் எனும் ஆன்மாக்களாகிய நமக்காக அதனுடைய மேலான நித்திய நிலையிலேருந்து இறங்கி இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது. தத்துவங்கள் வழியாக இறங்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கீழ்நிலை போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய ஆற்றல் தன் நிலை மாறி வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இது எப்படி நம்ம உணர்த்துறது என்ன ஏதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இதில் சைவ சித்தாந்தத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எல்லையோடு நிறுத்திக்கிறாங்க. கடவுளோட இது அதோடு நிற்கிது. அதுக்கு மேலே அதனுடைய மாயை அப்படின்ற ஒன்றத்தை உண்டாக்கி அதுலேருந்து பின்னாடி அதுதான் எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சித்தாந்தத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போது நம்ம மேலேருந்து பார்த்திங்கன்னா இப்போது சதாசிவ தத்துவம், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஈஸ்வர தத்துவம், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன்ற அந்த சுத்த வித்தைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது. ஸோ அந்த கடவுள் அந்த பேராற்றல் பார்த்திங்கன்னா அந்த பரவிந்து பரநாதம் நாதம் விந்து இப்படிலாம் மேல்நிலையிலேருந்து கீழே இறங்கி ஈஸ்வர தத்துவத்தோடு நிற்கிது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மாயையுடைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அவர் அதுக்கு மேலே இறங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதுக்கு கீழே இறங்கலை, அதனால் உண்டு பண்ணப்பட்ட மாயை அந்த இயக்கத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது கீழ்நிலை மாயை, பிரகிருதி மாயைன்னு சொல்கிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா சுத்த அசுத்த மாயைன்றது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுத்த மாயை அப்படின்றது. ஸோ இப்படி மாயையோடைய நிலை பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது மாறிக்கிட்டே இருக்குது. இப்போது நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரகிருதி என்னும் அசுத்த மாயை எல்லாமே. அதனுடைய நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அசுத்தம் கலந்து இருக்கிறதுனால, முழுக்க அசுத்தமாகவே இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா அசுத்த மாயைன்னு சொல்கிறது எல்லாமே. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சமய மதங்கள் வழியாகன்னு சொல்லும்போது எப்படின்னா, இந்த பலதரப்பட்ட சமயங்களும் மதங்களும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அசுத்தம் சுத்தம் சுத்த அசுத்தம் இந்த மாதிரி நிலைகள்லாம் எல்லாமே இருக்குது. அதனால் ஒருத்தவங்க முழுமையான ஞான நிலை அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மரணமில்லா பெருவாழ்வு ஞானத்தினுடைய உச்சநிலை அடையணும்னா இந்த மாயா நிலைகளையெல்லாம் கடந்து மேல்நிலை போய்கிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது தான் உண்மையான ஞானத்தை பெற முடியும். இப்போது இந்த உலகத்தில் இந்த கடந்த 2000 வருஷத்தில் நம்ம பல பேர் அங்கங்கே ஞானம் அடைஞ்சிட்டாங்க, என்லைட்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்றதுலாம் நம்ம நிறைய தகவல் பார்க்குறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா முழுசான அந்த ஞான நிலை யாருமே அடையலை. ஞானம்ன்றது பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி, ஒரு வட்டம், அதுக்கு மேலே ஒரு வட்டம், அதுக்கு மேலே ஒரு வட்டம். இப்போது ஒருத்தர் எந்த வட்டத்தில், அவுட்டர் வட்டத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய பார்வைக்கு இது வேறு மாதிரி தெரியும், புரியுதுங்களா? அது மாதிரி தான் இந்த ஞானம்ன்றது. அது ஒன்றுன்னு சொல்லிட முடியாது, நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா விஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு நிலையை அடையக்கூடியவங்க தான் அந்த நித்தியமான நிலை. அதாவது தேகத்தையே அழியா தேகமாக மாற்றிக்கிட்டு தன்னுள் இருக்கக்கூடிய அந்த தனித்தலைமை தளபதியாகிய அந்த அருட்பெரும் ஜோதி, இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல், இயற்கை உண்மை, ஸோ இந்த மாதிரி பெயர்களால் ஞானிகளால் சொல்லப்பட்ட அந்த ஆற்றலை தனக்குள்ளே பார்க்கும்போது தான் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஞான நிலை அடைஞ்சதாக அர்த்தமாகுமே அன்றி, சும்மா பிரம்மத்தை நோக்கி போகிறோன்னு சொல்கிறதும், இல்லை இந்த ஷண்மதங்களில் சொல்லப்பட்ட சாக்தம், கௌமாரம், கணபத்தியம், சௌரம்,
சைவம், வைணவம் இந்த மாதிரி வழிகளில் போய் சமய மத கர்த்தாமூர்த்திகளுடைய எல்லை, அவங்களுக்கெல்லாம் எல்லை இருக்குது. அந்த எல்லையை போய் அடைஞ்சிட்டே வந்து தன்னைய ஞானவாதிகளாகவும் ஞானம் அடைஞ்சிட்டதாகவும் தன்னை வந்து நினச்சிக்கிறதும் வெளிக்காட்டிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையான நிலையை அடைஞ்சதாக அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் இந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்க இதெல்லாம் நான் வந்து உதாரணமாக சொல்ல மாட்டேன். பட்டு நான் வந்து ஒரு ஆச்சரியமாக ஒரு பார்த்த இது என்னென்னா, ஹாலிவுட்டில் அந்த காமெடி சீன்ஸ்லாம் பண்ணக்கூடிய அந்த மிஸ்டர் பீன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபார்மேஷன் சம் இயர்ஸ் பிஃபோர் வந்து அந்த அப்படி ஒரு கேரக்டர் வந்து ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. வெரி டூயிங் ஆர்ட் திங்ஸு, இல்லை ஒரு ஒரு விதமான ஒரு ஃபன்னியான திங்ஸு, இது மாதிரி எல்லாம் ஒரு இதுவாகி ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ணி அது மூலிமா வந்து அவர் அந்த கேரக்டர் வந்து நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேரக்டர். பட் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதை நடித்தவருக்கும் அந்த மிஸ்டர் பீன் கேரக்டராக அந்த இருந்தவருக்கும் பார்த்திங்கன்னா வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது சம்மந்தமே இருக்காது, அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி அவருடைய கேரக்டர் வந்து வேறு, அவருடைய பர்சனல் கேரக்டர் வந்து வேறு. மேபி கார் லவர் இல்லை அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்குன்னு இது இருக்குது, இப்படி இப்படியும் இருக்கார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்காக வந்து தன்னை வந்து முழுசாக மாற்றிக்கிட்டு எப்படி எப்படியோ நடிச்சிருக்காரு பல சீரீஸ் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வந்து மேலான நிலையில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றலுடைய நிலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிவுக்கு சற்றும் அகப்படாத நிலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நிலை வந்து அந்த ஆற்றல் வந்து பலதரப்பட்ட கீழ்நிலைக்கு இறங்கி வருது. ஆன்மாக்களுக்கு வந்து ஞானம் அடைய செய்யறதுக்கும், ஆன்மாக்களுக்கு வந்து தான் யாருன்றதை தெரியப்படுத்துறதுக்கும், சத்விசாரம் போன்ற விஷயங்களில் செய்து அந்த ஆன்மாக்கள் வந்து தன் நிலை உணர்றதுக்காக அந்த ஆற்றல் வந்து கீழே இறங்கி வந்து நிலை தான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே. அதில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த எக்ஸாம்பிள் இதுக்காக தான் சொல்ல வந்தேன். கடவுளுடைய நிலை எங்கேயோ இருக்குது, நம்ம அறிவுக்கே அகப்படாத நிலையில் இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம என்ன நிலை அடைஞ்சாலும் சரி அதை வந்து நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. 2 உதாரணம் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது 5 அறிவில் இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து நம்ம 6வது அறிவில் இருக்கோம். நம்மளுடைய இதை வந்து அவைகளால் வந்து உணர முடியாது. நம்ம எதை நோக்கி போகிறோம், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறோன்றது அதுங்களால் உணர முடியாது. அதே போல் 6 அறிவில் இருக்கிற நாம் 7வது அறிவில் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூமியிலே பார்த்திங்கன்னா 1 அறிவு தொடங்கி 6 அறிவு வரைக்கும் இருக்குன்னா, இப்போ 7வது அறிவுன்றது ஏதாவது ஒரு நிலைகளில் சொல்கிறாங்க. அவங்க வந்து தேவர்களாக இருக்கலாம், இல்லை ஏலியன்ஸாக இருக்கலாம், வேற்று கிரகவாசிகள். அவங்களுடைய அறிவு நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சென்ஸ் ஆட் ஆகிறதுனால அவங்களோட இது எப்படி வேணாலும் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சென்ஸ்னால் அது எப்படி வேணாலும் இல்லை. அப்போ நமக்கு மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம் 6th சென்ஸு. அப்போ 7th சென்ஸுன்னும் போது மேபி அது இன்விசிபிள் பாடியாக இருக்கலாம், அவங்களால வந்து மறையக்கூடிய சூழலில் இருக்கலாம், இல்லை ஒளி உடம்பாக இருக்கலாம், பல கோடி ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் வாழக்கூடிய நிலையாக இருக்கலாம் அந்த 7th சென்ஸ் கொண்டவங்க. சாதாரணமான இந்த உணவை உண்டு வாழக்கூடிய நிலையை கடந்து இருக்கலாம், தூக்கத்தை கடந்து இருக்கலாம், இந்த பிரபஞ்சத்தில் அண்டங்களில் பிரவேசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அந்த 7வது அறிவு படைத்தவங்க. அவங்களுக்கு மேபி அந்த பலவிதமான சித்திகள் இருக்கலாம். அவங்க வந்து மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கலாம். ஸோ இப்படிலாம் நிறைய இருக்குது அப்படி அந்த 7th சென்ஸுக்கு. அப்படின்னும் போது அப்போ ஒரு 8th 9th 10th சென்ஸ், ஒரு 11th சென்ஸில் ஒரு உயிரினம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா, அப்போது அதுங்களோட நிலை வந்து எப்படி இருக்கும் அதான் நம்ம யோசிக்கணும். சும்மா நம்ம கற்பனைக்கே எட்டாத நிலையில் இருக்குது பார்த்திங்களா இந்த சின்ன ஒரு இதுவே. அப்படி இருக்கும்போது இந்த கடவுள்னு பார்த்திங்கன்னா அப்போ பல கோடி அறிவு இருக்கும் அதுக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நம்ம அறிவுக்கு சுத்தமாக அதை வந்து நம்ம இதுவே பண்ண முடியாது. சுத்தமாக கற்பனை எதுவுமே பண்ண முடியாது. அதான் உண்மை. அதனால் இதான் கடவுள் நிலையே என்னன்றது அறிவுக்கு அப்பாற்பட்டது. சமய மதங்கள்லாம் வெறும் படிக்கட்டு மாதிரி, அவ்வளோதான். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, எந்த விதமான மதமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, சீக்கிய மதம், பௌத்த மதம், வேறு என்னென்ன மதங்கள் இருக்குதோ எதுவாக இருந்தாலும் சரி, என்னென்ன சமயங்கள் இருக்குதோ எதுவாக இருந்தாலும் சரி,
எல்லாமே வந்து கொஞ்சோண்டு கிள்ளி எடுத்த மாதிரி தான், அவ்வளோதான். கடல்லேருந்து ஒரு சொட்டு நீர் எடுத்துகிட்டு வந்த கதை தான் இதெல்லாம். அதனால் இந்த பிரபஞ்சம் என்னும் எல்லையற்ற கடல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீர் மாதிரி தான் வந்து இந்த சமயங்களும் மதங்களும் அதனுடைய தெய்வங்களும் கர்த்தாமூர்த்திகளும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கடவுளுடைய நிலை அறிவுக்கு அப்பாற்பட்டது, புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சத்தில் கருணைன்னு அந்த ஆற்றலுக்கு இருக்குது, நீதின்னு இருக்குது. அதனால் பாவக்கருமங்கள் எந்த காலத்துலேயும் யாருக்கும் செய்யவே செய்யாதீங்க. இது வந்து தொடர்ச்சியான ஒரு விஷயம். இது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம போயிட்டோம் வந்துக்கிட்டோம் இங்கே இருந்துக்கிட்டே இருப்போம். ஒன்ஸ் we lose this body and we will come back again with the other new body. அவ்வளோதான். நம்ம இந்த உடம்பு போச்சுன்னா இன்னொரு தேகத்தை நம்ம எடுத்து வரணும். அது எந்த சிருஷ்டியில் வருவோம், எந்த கற்பத்தில் வருவோம், எப்படி வருவோம், அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. சொன்னாலும் நம்ம அதை நம்பக்கூடிய நிலையில் இருக்காது. சயின்டிஃபிக்கலாக எதுவும் இப்போதைய இந்த காலகட்டத்துக்கு எதையுமே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறது என்னென்னா, பிற உயிர்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க, பிற உயிர்களுக்கு துரோகம் செய்யாதீங்க, பிற உயிர்களை சித்திரவதைப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, பிற உயிர்களை ஏமாற்றாதீங்க. முக்கியமாக உணவுக்காக பிற உயிர்களை வந்து கொலை செஞ்சு சாப்பிடக்கூடிய அந்த சூழல் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க மாறணும். அதாவது செடி கொடி திங்கிறது பாவம் இல்லையா, அது மாதிரிலாம் கேள்விங்க கேட்பாங்க, புரியுதுங்களா? செடி கொடி ஒன்று கட் பண்ணுறது ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம், அதுவும் பாவமாகவே இருக்கலாம். ஆனால் இப்போ 5 அறிவு 4 அறிவு ஈரறிவு உயிர்களை வந்து பார்த்திங்கன்னா ரத்தமும் தசையும் கொண்ட உயிர்களை வந்து கொலை செய்கிறது அதை விட கொடூரமான பாவம். இப்போ நம்ம சின்ன பாவம் செய்கிறோம், நமக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆடு மாடு கோழிங்களை வெட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட் பாவம் வரும், புரியுதுங்களா? அந்த ஒரு பாயிண்ட் பாவத்தை நம்ம ஏதாவது கடவுளை நினைக்கிறது மூலியமாகவே ஸ்தோத்திரம், ஏதாவது நம்ம கடவுளை பெருமைப்படுத்தி பாடுறது மூலியமாகவோ இல்லை உயிர்களுக்கு பிற உபகாரம் செய்கிறது மூலியமாகவும் நான் அந்த ஒரு பாயிண்ட் பாவத்தை நம்ம வந்து தொடச்சிடலாம், நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். ஆனால் 1000 பாயிண்ட்டு 10,000 பாயிண்ட் 20,000 பாயிண்ட் வச்சு இங்கே இப்போ பாவம் வச்சுருக்கவங்கள போய்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இது நம்மளுடைய கற்பனைக்கே எட்டாத ஒரு உலகம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்சபிளில் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பிரபஞ்சம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கக்கூடிய ஒரு இது எப்படி பணம், செல்வம், சொந்தம், உறவுகள் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாவம் நம்ம நிறைய செய்யலாம், நம்மளை எதையும் நோக்கி வராதுன்ற ஒரு தைரியமாக இருக்கலாம் நம்ம, புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது நம்ம வந்து ஒரு அனாமத்தான ஆள் ஆகிடுவோம். அனாமத்தான ஆள்னால் நம்ம யார் வேணாலும் நம்மளை வந்து கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பந்தாடப்படுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவி போனாலும் அடுத்த பிறவின்னு ஒன்று வரும்போது அப்போ உங்களுக்கு இந்த சொந்த பந்தங்கள் செல்வாக்கு எல்லாமே இருக்காது. சாதாரண ஒரு இடத்துல போய் பிறப்பீங்க. அப்போ நீங்கள் செய்த பாவக்கர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பலதரப்பட்ட ரூபத்தில் உங்களை வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டி விடும். எதுவுமே உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா மைண்டை வந்து நீங்கள் முழுசாக கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களால். உங்கள் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி, புரியுதுங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுடைய பாவக்கர்மங்கள் உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் மைண்டு போச்சுன்னா அது பின்னாடி நீங்கள் போக வேண்டியது தான், புரியுதுங்களா? அதனால் மைண்டு அதை நீங்கள் உங்களுடைய பாவக்கர்மங்களே அந்த மைண்டை மாற்றிடுச்சுன்னா அது போகிற டைரெக்ஷனில் நீங்கள் போக வேண்டியது தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்க்கை சூழலில் உங்களை அமைச்சு விட்டுரும். அதனால் கிரகங்கள் வந்து உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும். கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நீங்கள் செய்த பாவக்கர்மங்கள்லாம் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது அடுத்த பிறவிலையோ இல்லை இந்த பிறவி கடைசியிலையோ அது எப்படியோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கோம். எதையுமே இங்கே அழியாது. ஃபஸ்ட்டு எல்லாமே இங்கே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்கள், செயல்கள். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நைட்டு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அந்த எதிராளி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் என்ன நடக்கும்? சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த மெசேஜ் போய் சேரும் உடனே. அது மாதிரி இங்கே எல்லாமே நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது உங்களை சுற்றி. அது எப்போது எந்த நேரத்தில் என்ன பண்ணும் ஏதுன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதனால் பாவக்கர்மங்கள் வந்து தயவுசெய்து செய்யாதீங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லணுன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள்லாம் என்னுடைய ஆன்ம உறவுகள் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் பாவக்கர்மங்கள் செய்யாதீங்க. நன்றி அன்பர்களே. நான் வேறு ஒரு வீடியோ போட்டு பேசுகிறேன். தேங்க்யூ.